நல்லது செய்பவருக்கு கெட்டது நடப்பது பல காரணங்களால் இருக்கலாம். அதில் கர்மா, செயல்களின் விளைவு, உலகியல் யதார்த்தங்கள், சூழ்நிலைகளின் தாக்கம் மற்றும் மனிதர்களின் எதிர்பார்ப்புகளின் முரண்பாடுகள் அடங்கும். இது ஒரு சிக்கலான கேள்வி. பல ஆன்மீக மற்றும் தத்துவ விளக்கங்கள் இருந்தாலும், இறுதியில் நல்ல எண்ணம் கொண்ட செயல்கள் கூட சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஏனெனில் உலகத்தில் நல்லது கெட்டது கலந்தே உள்ளது. ஆன்மீக மற்றும் தத்துவ விளக்கங்கள். 1. கர்மாவின் சுழற்சி. கடந்த கால நல்ல செயல்களுக்கான பலன் சில சமயம் எதிர்காலத்தில் வரலாம். அதேபோல சில நேரங்களில் நாம் அறியாமலேயே செய்த எதிர்மறை செயல்களின் விளைவாக கெட்டது நடக்கலாம். 2. நல்லது கெட்டதுவின் வரையறை. நல்லது கெட்டது என்பது அவரவர் மனநிலையையும் கண்ணோட்டத்தையும் பொறுத்து மாறுபடும். சத்குரு கூறுவது போல, நான் நல்லவன், அவன் கெட்டவன் என்ற மனநிலை ஆன்மீக பாதையில் தடைகளை ஏற்படுத்தும். மற்றும் 3. பரிசோதனைகள் மற்றும் பாடங்கள். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் நல்லவர்களை பரிசோதிப்பதற்கும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் மன உறுதியை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். உலகியல் காரணங்கள். எதிர்பார்ப்புகளின் ஏமாற்றம். நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு எதிர்மாறாக ஏதாவது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செயல்படும்போது விளைவுகள் மனதை பாதிப்பதில்லை. சூழ்நிலைகள் மற்றும் பிறரின் தாக்கம். நமது நல்ல செயல்களின் பலனை மற்றவர்களின் செயல்களும் நாம் வாழும் சூழ்நிலைகளும் பாதிக்கலாம். சில சமயங்களில் நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டாலும் விளைவு எதிர்மறையாக மாறக்கூடும். முடிவுரை. நல்லது செய்பவருக்கு கெட்டது நடப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மனத்தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து நல்லதைச் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல செயல்களை அதன் விளைவுகளுக்காக அல்லாமல் மனநிறைவுக்காகச் செய்வது முக்கியம்.